அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. நேராக பைபாஸில் போன கார் தட்டுன்னு யூட்டன் அடிச்சு ஆட்சி சேரில் இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாங்காது, 3 மாதம் கூட தாங்காது. உங்கள் வாய்ப்புகள் ஆரம்பத்தில் கொடுத்தேன். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை. நீங்கள் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் சுத்தமாக சரியில்லைப்பா, பெண்கள் பாதுகாப்பில் எல்லா வகையிலும் பிரச்சனையாக இருக்குது, கண்டிப்பாக அந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு கொந்தளிச்சிட்டாரு முன்னாள் முதலமைச்சர் எம்கேஎஸ். எதுக்குடா கொந்தளிச்சது? புதிய அரசு தமிழில் வந்தோடனே உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், 6 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீங்கள் ஆட்சி நல்லபடியாக கொண்டுப்பாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் ஒழுங்காக முடிச்சுட்டு திரும்ப ஆட்சி நடத்தலை, பிச்சு போடுவேன். கண்டிப்பாக ஆட்சி நீங்கள் தமிழ்நாடு நடத்த முடியாதுன்னு ரொம்ப நல்ல விதமாக பேசினாரே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். இன்னைக்கு என்னடா 3 மாதத்தில் ஆட்சி தாங்காது, 4 மாதம் தாங்காது, ரொம்ப கொந்தளிக்கிறது. இவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சுன்னு சொல்கிறாரா? இல்லை நாங்கள் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை குரல் கொடுக்க போகிறோம், சட்டமன்றத்தில் பொது வழியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்க போகிறோம்ன்றார என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. சோசியல் மீடியாவில் பூரா பார்த்தா ஒரே டென்ஷன். டிவி தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு, திமுக தரப்புலேருந்து இல்லை எங்கள் தலைவர் இப்படி சொன்னாருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சோசியல் மீடியா உள்ளா வந்துகிட்டே இருக்கு. சரி, என்னதானே போய் உள்ளே இருக்க எல்லா தரப்புலையும் போய் விசாரித்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு? நாங்களுக்கு இந்த ஆட்சிக்கு 6 மாதம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம், இடையூறே பண்ண மாட்டோம், நீங்கள் ஆட்சி நல்லா பண்ணுங்கள், இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவோம், இல்லைன்னா நொறுக்கிடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்டு. ஆனால் இது பேசப்பட்ட விஷயம் அப்படியே வடிவேல் இடத்துல மாப்பிள்ளை செம்பில் தண்ணி கட்டுறான்னு சொன்னோடனே கடைசியில் போய் மாப்பிள்ளை தங்க செம்பு கொடுத்தாத்தேன் கல்யாணம் முடிச்சுடுவான்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயம் அப்போ டைவர்ட்டாக போய் 3 மாதத்தில் ஆட்சியை கழிச்சிருவாங்க, 6 மாதத்தில் ஆட்சியை கழிச்சிருவாங்க, 2.25 மாதத்தில் ஆட்சியை கழிச்சிருவாங்க, விடுந்த ஆட்சியை கழிச்சுவான்னு சொல்லி ஒரு கூட்டம் கலைப்பட்டுருக்காங்க. இதுக்கு அரசியல் கட்சிகள்லேருந்து பல்வேறு தரப்பு வந்து இப்படிலாம் நீங்கள் சொல்லாமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஜனநாயகப்படி மக்கள் அவங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்டவங்க நீங்களே இந்த வார்த்தை சொல்லாமான்னு சொல்லி எல்லா பேரும் அங்கேருந்து எதிர்த்து வைக்கிறாங்க. உடனே இல்லை நான் என்ன சொன்னேன் முழுசாக கேளுங்களா, எல்லா பேரும் பிட்டு பிட்டாக கட் பண்ணி பாதையை மட்டும் மித்த மீது யாராக கேட்பா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நானே என் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை சரி பண்ணி உள்கட்சி பூசலை சரி பண்ணி மாவட்டங்களை பிரித்து 100 எண்ணிக்கையில் வரக்கூடிய அளவுக்கு மாவட்டத்தை பெரிய லெவலில் கொண்டு போகிறேன், என் கட்சியோட கட்டமைப்பை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்க போகிறேன், எவனும் கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு டிவிக்கு போயிடக்கூடாதுன்னு நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நானே பல பிரச்சனை இருக்கேன். நானா எவ்வளோ பிஸியாக தலைமைச் செயலகம் போவேன், அவ்வளோ பிஸியாக இருந்தேன். இன்றைக்கி வீட்டில் என்னால் இருக்க முடியலை, இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப மீண்டு வருவோம். நான் யார்? முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின், அதனால் திரும்ப மீண்டும் வந்துடுவேன்னு உற்சாகமாக தான் பேசுகிறான். யார்? நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்கேஎஸ். எது நடந்தாலும் சரி, சோசியல் மீடியாவில் எந்த விஷயம் முழுசாக வந்து சேர்றதில்லை, அறவுரையை போய் பரப்பிட்டு ஒன்றுக்கு ஒன்று கிளவரத்தை கிளவர பூமி ஆயிடுது, வடிவேல் சொன்னது ரணகலம் ஆயிடுதே அப்படின்னு இந்த பிரச்சனை முடிஞ்சுக்கிது. நான் சொன்னது வேற, இங்கே புரிஞ்சுக்கிட்டது வேறன்னு சொல்லி இந்த பிரச்சனை இதோட முடிச்சு இதே விஷயம்னு பேசி முடிச்சிட்டாங்க. அப்புறம் முக்கியமான திமுக கூப்பிட்டு, என்னங்க புதுக்கோட்டையிலேருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக இருந்தவர் டிவிகேக்கு போக போகிறான்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை கூடிச்சு, திடீர்னு கூப்பிட்டு இப்போ டிஎம்கே கன்வெர்ட் ஆக போகிற மாதிரி சொல்கிறாங்களே, எல்லாம் உண்மையும் கேட்டதுக்கு ஆமாங்க அரசியல் உரசலாக ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அவர் தான் புதுக்கோட்டைக்கு எங்கள் கட்சியில் இணைய போகிறார், அவர் இணைஞ்சனா புதுக்கோட்டையை ஃபுல் கண்ட்ரோல் எங்கள் கண்ட்ரோல் ஆயிருன்னு சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னு ரகசியமாக சொன்னாங்க. சரி, என்னடான்னு சொல்லி உள்ளே போய் சைஸா விசாரிச்சப்பனா ஆமாம் அவர் வரப்போகிறான், டிவிக்கில் சேர்வதற்கு கூட உள்ள கட்சியில் உள்ள நிர்வாகிகளாம், அண்ணே நீங்கள் டிவிக்கு போயிருங்க, போனீங்கன்னா உங்களுக்கு 48% மேலே மக்கள் ஆதரவு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அமைச்சர் எல்லாம் உங்கள் லெவலே வேறனே, நீங்கள் சிஎம்ஓ கூட ஆகலை, அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போங்க டிவிகேக்கு சேருங்கன்னு ஒரு தரப்பில். ஆனால் டிவிகே தரப்பில் வந்து விஜயபாஸ்கர் அவர்களை சேர்ப்பதற்கு இன்னும் கண்ணா செய்யவில்லை, கையை செய்ய கூட இல்லையா. இப்போ என்ன இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? பேசாமல் யார் அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சு அங்கே போயிடலாமா பார்த்தா என்ன கட்சி பேரே வரல, அங்கே ஒரு குழப்பம், என்ன எங்கேயுமே போகலான்னு சொல்லி சரி திமுக தாய் கழகத்தில் போய் இணைந்துருவோம். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம், தாய் கழகத்துக்கு போகலாம், தாய் கழகத்தில் போய் இணைஞ்செல்லாம் பேச்சுவார்த்தை ஓடிக்கிருக்கான், ஓரளவுக்கு ஒரு 80% ஓகேன்ற அளவுக்கு வந்து விட்டதான். வந்தால் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம். அடுத்த ஆட்சி வந்தால் உங்களுக்கு அமைச்சரவை கொடுப்பது உறுதி, நீங்கள் எங்களை நம்பி வந்தால் மட்டும் போதும், உங்களை பத்திரமா தங்கத்தட்டில் வச்சு தாங்கிடுவோம் அப்படின்றாங்க. அதே மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அவர், ஐயோ விஜயபாஸ்கர் வந்தால் நமக்கு ரொம்ப இடையூறாக இருக்குமே, ரொம்ப பிரச்சனை இருக்குமே, கட்சியில் சேர்க்கக்கூடாது, சில பிரச்சனை கலப்புறாரு, அவரையும் கூப்பிட்டு திமுக தரப்புலேருந்து மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு விடுங்க, விஜயபாஸ்கர் கட்சிக்கு வரட்டும், ஒன்று சேர்ந்து செயல்படுவோம்,
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்போம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருவோம். யாரும் பயப்பட வேணாம். கட்சியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம். நீங்கள் அங்கிட்டு பிரிச்சுக்கிற மாவட்டத்தை வடக்கில் பிரிச்சுக்கட்டும். அதனால் மாவட்டம் 2 சரிசமமாக பிரித்து நல்லபடியாக வேலை வருங்க. நம்ம கட்சியை பலப்படுத்தணும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் எல்லா விஷயங்களும் முழு மனசோட ஈடுபடணும்னு ஸ்டாலின் அவர்கள் பட்டாளது செய்தி பரவி கொண்டு இருக்குது. பாவம் விஜய் பாஸ்கர் என்ன முடிவெடுக்க போகிறார்? ஏன்னா மிக சாணக்கியத்தனமானவர். அவர் என்ன கருத்து சொல்ல போகிறார்? அப்படிலாம் பார்த்தா எந்த கருத்தும் சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு எந்த கட்சியில் இணைய போகிறான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. டிவிகேவா டிஎம்கேவா, தூய சக்தியா தீய சக்தியா, ஏதோ ஒரு கட்சியில் இணைய போகிறாரு. எந்த சக்தியில் சேர்ந்தாலும் அவர் போய் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருக்கப்படுவார். பார்ப்போம். இந்த அரசியல் வட்டாரத்தில் பதவி பேராசைக்காண்டி எல்லா பேரும் தான் சொந்த கட்சியை நடு ரோட்டில் விட்டுட்டு அப்படியே இறக்கி விட்டுட்டு நேராக போய் 100 கட்சியை இணைக்க ரெடியாக இருக்காங்க. இதை நம்பி தொண்டர்கள் மக்கள்லாம் போவாங்களா, போக மாட்டாங்களா? இவங்களை நம்பி இனிமேல் அரசியல் எப்படி மக்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க என்பது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. தோசை மாவு ஒரே சட்டியில் போட்டாலும், அது இட்லியாக சுட்டாலும் தோசையாக சுட்டாலும் சாப்பிட போகிறது நம்ம தான். ஆனால் மக்கள் தோசையா இட்லியான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். ஏன்னா மாவு ஒன்று, சாப்பிட்ற விதங்கள் வேறு இருக்குல்ல. அதே மாதிரி இந்த அரசியலை திமுகவுக்கு போகிறாரா, டிவிகேக்கு போகிறாரா என்பதை விரைவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.